ஹலோ விவஸ், நான் ஜோஸ். மெரினா பீச். மெரினா பீச்சுக்கு எப்படி மெரினா பீச்னு பேர் வந்தது பார்க்கலாமா? 1800 காலங்களில் மெரினா பீச்சுக்கு மெரினா பீச்னே பேர் இல்லைங்க. ட்ரிபிள் கேன் பீச், மெட்ராஸ் பீச்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அந்த காலகட்டங்களில் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கிட்ட தான் மெரினா பீச் இருந்திருக்கு. அந்த டைமில் ஆங்கிலேயர்கள் வாணிப போக்குவரத்துக்காக அவங்களோட சரக்கு கப்பல்கள் இங்கே சேஃபாக எடுத்துகிட்டு வரணுன்ற காரணத்துக்காக ஹார்பர் கட்டியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பீச்சுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையே இருந்த ஸ்பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருந்திருக்கு. சென்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டின போது அதோட மதில் சிவரல் மேலே தான் கடல் அலைகள் வந்து அடிக்குமா. சென்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டிய காலகட்டம் தான் ஹார்பரும் கட்டியிருக்காங்க. கட்டி முடித்த நேரத்தில் கடல் அலைகளை கொஞ்சம் தடுப்பதற்காக கட்டுமான பணிகள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் இயற்கையாகவே சில மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய கடல் அலைகளும் உருவாகிருக்கு. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்து கடல் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் உள்வாங்கியிருக்குங்க. பீச்சோட அமைப்பும் ஏற்பட்டிருக்கு. அதாவது எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, நிலப்பரப்பு எப்படின்னா சீரும் சகதியுமாக இருந்திருக்கு. இந்த சேரும் சகதியமாக இருந்த இடத்த ரொம்ப அழகாக மாற்றினவர் தான் மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்ஃபின்டன் கிராண்டஃப். இவர் அந்த காலகட்டத்தில் மெட்ராஸோட கவர்னராக இருந்திருக்காரு. அப்போது அவர் இந்த பீச்சை மேன்மேலும் அழகாக ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. ஸோ எப்படி அழகாக்குனாருன்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட், நம்ம மனிதர்கள் வந்து நடப்பதற்காக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காரு. அப்போது பிளாட்ஃபார்ம்லேருந்து நடந்து அந்த கடல் அழகை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுனால பிளாட்ஃபார்முக்கும் கடலுக்கும் இடையே இருக்கிற இடம், அதாவது சேறு சகதியமாக இருந்தது இல்லையா, அந்த இடத்துல நிறைய மணல்களை கொட்டி அழகான மணல் பரப்புகளை உருவாகியிருக்காரு மவுண்ட். அது மட்டும் இல்லைங்க, மெரினா பீச்சுன்ற பேரும் அவர் தாங்க வச்சுருக்காரு. மெரினானா இட்டாலியன் லாங்குவேஜில் கடற்கரைன்னு மீனிங். லத்தீனில் பார்த்திங்கன்னா கடற்கரையில் இருந்து அருகில் இருக்கிற பீச்னு அர்த்தமாம். இப்படி மவுண்ட் உருவாக்கின மெரினா பீச் நெக்ஸ்ட் கவர்னருங்க மாறும்போது ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் ஃப்ரான்சிஸ் நேப்பியர் மெட்ராஸில் கவர்னராக இருந்த டைமில் கூவத்துக்கும் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கும் ஒரு கனெக்ட் செஞ்சு நேப்பியர் பிரிட்ஜுன்னு கட்டியிருக்காரு. ஃப்ரான்சிஸ் நேப்பியர் கவர்னராக இருந்த காலகட்டத்தில் பீச்சில் இன்னும் அதிகமான மணல் பரப்புகளை கொட்டி அந்த பீச்சுக்கு மேன்மேலும் அழகு சேர்த்துருக்காருங்க. அதுக்கப்புறம்தான் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸுங்க, விவேகானந்தர் இல்லம், பிரசிடென்சி காலேஜ் போன்ற இம்பார்ட்டண்டான இடங்கள்லாம் பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு. பிரிட்டிஷ் காலகட்டங்களில் தான் லைட் ஹவுஸும் கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டோட பெருமையாகவே மெரினா பீச்சை நினச்சாங்க. அப்புறம் மேன்மேலும் அதை டெவலப்பும் செஞ்சாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றங்கள் வரும்போதெல்லாம் நிறைய மாற்றங்கள் மெரினா பீச்லேயும் வந்தது. அறிஞர் அண்ணா இறந்தப்போ அவருக்கு மெரினாவில் நினைவிடம் கட்டினாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் அவருக்கும் மெரினாவில் நினைவிடம் கட்டினாங்க. இன்றைக்கும் கூட ஊர்லேருந்து வரவங்க, சென்னைக்கு வர்றவங்க மெரினா பீச் போய் பார்த்துட்டு மெரினா பீச்சில் வாட்ச் சத்தம் கேட்குதான்னு கேட்டுட்டு தாங்க போகிறாங்க. ஆங்கிலேயர் காலகட்டத்தில் சிலைகள் வச்சாங்க. அதன் பிறகு இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் உழைப்பாளர் சிலைகள் வச்சாங்க. அதன் பிறகு தமிழ் கலைஞர்கள் சிலைகளும் வைக்கப்பட்டது. பாரதியார், ஔவையார், சிலப்பதிகாரம். ஆமாங்க, சிலப்பதிகாரனாவே நம்ம எல்லோரோட ஞாபகத்தில் இருக்கிறது கண்ணகி அவங்க தான். அவங்களுக்கும் அங்கே சிலை வச்சாங்க. பின்னர் கண்ணகி சிலை காணாமல் போய் திரும்பவும் அதே இடத்துல கண்ணகி சிலை வந்ததும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லாவே தெரியுங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லா தலைவர்களும் மறைஞ்ச பிறகு மெரினா பீச்சில் தான் அடக்கம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் இனி யாரையும் மெரினா பீச்சில் அடக்கம் பண்ணக்கூடாது, நினைவிடம் எழுப்ப வேண்டாம்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. புதிய கல்லறைகளை இதுக்கு மேலே உருவாக்க முடியாது இல்லையா? ஸோ எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு அருகில் தான் ஜெயலலிதா அவங்களோட நினைவிடமும் எழுப்பியிருக்காங்க. அதே போல் அறிஞர் அண்ணாவோட நினைவிடத்திற்கு அருகில் தான் கலைஞர் கருணாநிதி அவர்களோட நினைவிடமும் எழுப்பியிருக்காங்க. இவ்வளவு பெருமைகள் நிறைஞ்ச மெரினா பீச்சை நாம் பொக்கிஷமாக பார்த்துக்கணுங்க. பொதுமக்கள் சாப்பிட்றது, தண்ணி குடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டிலெலாம் மணல்லையே போடாமல் குப்பை தொட்டியில் போட்டால் ரொம்ப நல்லதுங்க.
இல்லைனா மெரினா பீச் குப்பை பீச்சாக தாங்க இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற அற்புதமான மெரினா பீச்சை நம்ம இழக்க வேண்டி வருங்க. எப்போவுமே சென்னையில் ரொம்ப சூப்பர் பிளேஸ்னால் அது மெரினா பீச்சுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் இடம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.